Hey hi guys, இன்னைக்கு என்ன படத்தை பார்க்க போறோம்னா இப்ப ரீசெண்டா வெளிவந்த தியேட்டர்ல பட்டையை கிளப்பிட்டு இருக்கிற மர்மருங்கிற ஒரு ஹாரர் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த டாபே சீசன் படத்தை தமிழ்ல எடுத்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு எஃபெக்ட்ல தான் இந்த படம் இருந்தது. தமிழ் படங்கள்ல ஃபுட்டேஜ்ல எடுக்கப்பட்ட முதல் ஹாரர் படம் இது. இந்த படம் ஒரு உண்மை சம்பவங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில காத்தூர்னு ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த ஊரோட காட்டு பகுதியில மங்கைங்கிற ஒரு சூனியக்காரி இருக்கிறதாவும் அதே காட்டுல 8 கன்னிமார்கள் வாழ்ந்துட்டு வர்றது ஐதீகம்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ள போனவங்கள அந்த மங்கைங்கிற சூனியக்காரி யாரையுமே விட்டு வச்சதில்ல. உள்ள போனவங்களுக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. இது போல மர்ம கொலைகள் தொடர்ச்சியா நடந்துட்டு வர்றதால ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஊர் மக்கள் காட்டுக்குள்ள போறதையே நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சென்னையை சேர்ந்த ஒரு யூடியூப் சேனலோட டீம் அந்த காட்டை பத்தி அனலைஸ் பண்ணிட்டு அந்த காட்டுக்குள்ள நாம நினைக்கிற மாதிரி பெருசா எதுவும் இல்ல, இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை தான், காட்டுக்குள்ள போய் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துட்டு வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமை சேர்ந்த 4 பேருமே அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அப்படி அந்த காட்டுக்குள்ள போகும்போது அதே ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. அப்படி காட்டுக்குள்ள போனவங்க மறுபடியும் ஊர் திரும்பினாங்களா இல்லையான்னு சொல்றதாங்க இந்த படத்தோட பாதி கதையே. இந்த படத்தை ஃபுல்லா பாருங்க, பயங்கரமான சீன்ஸ் எல்லாம் இருக்கு. சரி, நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்து படம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டு பெல் அடிச்சு விட்டுருங்க. அப்பதான் நாங்க எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் எஸ்பி மூவி டாக். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த யூடியூப் சேனலோட டீமை தான் காட்டுறாங்க. இவங்க மொத்தம் 4 பேரு. இவர் பேரு தாங்க மெல்வின். இவரு தான் இந்த டீமுக்கே ஹெட். இவரோட ஃப்ரெண்டு தான் ரிஷி. இவங்களை தவிர 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒருத்தர் பேரு அங்கிதா, இன்னொருத்தர் பேரு ஜெனிஃபர். ஜெனிஃபர் மேல மெல்வினுக்கு சின்னதா ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா அது எதுவுமே வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாரு. சொல்ல போனா ஜெனிஃபரை இவரு ஒன் சைடா லவ் பண்ணிட்டு வராரு. சோ இவங்க எல்லாம் சென்னையில இருக்காங்க. அந்த ஜவ்வாது மலையில இருக்கிற காட்டுக்குள்ள இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரிஞ்சதும் அங்க போறதுக்காக எல்லாரும் பரபரப்பா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பேக், கேமரா, ஸ்டிக் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாரும் கிளம்புறாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி கேமராவை ஆன் பண்ணி அவங்களுக்கான இன்ட்ரோடக்ஷனா ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்கும் நாம எங்கெங்கெல்லாம் போறோம் என்னென்னலாம் பண்றோம்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அங்கிதா தான் இன்ட்ரோவை கொடுக்கறாங்க. அப்படியே கார்ல ஏறி ஹலோ கைஸ், நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறோம். அந்த இடம் ரொம்ப டேஞ்சர்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு பொறுத்த மட்டும் எதுவுமே டேஞ்சர் கிடையாது, எது இருந்தாலும் அலசி பாத்துருவோம்னு சொல்லிட்டு அந்த காத்தூர் கிராமத்துக்கும் போயிடுறாங்க. சோ இவங்க எல்லாரும் அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தர் கிட்ட நாங்க வரோம்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா அங்க போயிட்டு அவருக்கு போன் பண்ணா போனே போகல. என்னடா இந்த ஆளு போனே எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஆள் இருக்கிற அட்ரஸுக்கு போனா அந்த ஆளோட பொண்ணு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இவங்களை பார்த்ததும் நீங்க சென்னையில இருந்து வந்திருக்கீங்களான்னு கேக்குது. அது மட்டும் இல்லாம அப்பாவை பாம்பு கடிச்சிருச்சு, அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்காரு, அப்பாக்கு துணையா அம்மா இருக்காங்கன்னு சொல்றா. நான் மட்டும் தான் இப்ப தனியா இருக்கேன், வேணும்னா அப்பாக்கு பதிலா நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா. அந்த பொண்ணோட பேரு காந்தாரி. சரி, இந்த பொண்ணு தான் அவங்க அப்பாக்கு பதிலா வரேன்னு சொல்லுது. அதனால இவங்க டீம் மெம்பரும் சரி வா போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இவங்க காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த காட்டுக்குள்ள அப்படி என்ன இருக்குன்ட்டு இந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்ல, எது இந்த காட்டை பத்தி தானே தெரிஞ்சுக்கணும், வாங்க என்னோட பாட்டி கிட்ட கூட்டிட்டு போறேன், அவங்களுக்கு இந்த காட்டை பத்தி எல்லாமே தெரியும், ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்னென்ன விஷயம் நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அவங்க பாட்டி கிட்ட கூட்டிட்டு போக டீம் மெம்பர் எல்லாருமே வீடியோ கேமராவை ஆன் பண்ணி அந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த பாட்டியும் கேமராலாம் ஆன் பண்ணாதீங்க, நான் அப்படியே உங்ககிட்ட சொல்றேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. இப்ப அந்த பாட்டி இந்த பசங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அந்த காட்டுக்குள்ள போனவங்க யாருமே உயிரோட வெளியே வந்தது கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த காட்டுக்குள்ள நடமாட்டிட்டு இருக்கும்போது மங்கைங்கிற பேரை மட்டும் சொல்லிடாதீங்க, ஏன்னா மங்கைங்கிற பேரை வச்சிருக்கிறவன் அந்த சூனியக்காரி. அந்த காட்டுக்குள்ள அவளோட பேரை மட்டும் சொல்லிடக்கூடாது, அப்படி தப்பி தவறி சொன்னா அவ ரொம்ப உக்கிரமாயிருவா, அதுக்கப்புறம் உங்களோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டி அந்த காட்டுக்குள்ள போகும்போது காரணத்து கொண்டு ரத்தம் மட்டும் சிந்திராதீங்க, அப்படி தவறி நீங்க ரத்தம் சிந்திட்டீங்கன்னா உங்களோட உயிர் உங்க கையில இல்லன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்து தான் அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டி கிட்ட மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேர்கிட்ட அந்த காட்டை பத்தி விசாரிக்கிறாங்க. அந்த மங்கைங்கிற சூனியக்காரிய பத்தி அப்படி இப்படின்னு பேசுறாங்க. சோ இவங்க எல்லாம் சொல்றது கட்டுக்கதை தான் சொல்லிட்டு ஏதோ அந்த காலத்துல இவங்க வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுங்கிறதுக்காக ஜெகன் மோகினி, குட்டி பிசாசு இது மாதிரி எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா இன்னுமே அதே மாதிரியான கதை சொல்லி எங்களை ஏமாத்த முடியாது, இது வெறும் பொய்ன்னு நாங்க நிரூபிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த பசங்க காட்டுக்குள்ள போறாங்க. கூடவே காந்தாரியும் போறா. காட்டுக்குள்ள போயிட்டு இவங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காட்டோட மத்திய பகுதியில ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறுல பௌர்ணமி அன்னைக்கு 7 கன்னி பேய்கள் வந்து குளிக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரூமர் கிளப்பிருப்பாங்க. அதனால அந்த 7 கன்னி பேய்களை பாக்குறதுக்காகவும் அந்த மங்கைங்கிற சூனியக்காரி எல்லாம் இல்ல, இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை தான் நிரூபிக்கிறதுக்காகவும் இவங்க எல்லாரும் வீடியோ கேமராவோட போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு அசைவும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே தான் போறாங்க. சோ அந்த மைய பகுதியான ஆத்துக்கு போறதுக்கு 3 மணிக்கெல்லாம் தாண்டி போனோம். இன்னைக்கு தேதி 28 டிசம்பர் 2024. அப்புறம் பகல் ஃபுல்லா காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல இருட்டாயிருது. சரி விடிஞ்சா போகலான்னு சொல்லிட்டு அந்த காட்டோட முதல் மணிக்கல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால அங்கே ஒரு கூடாரம் போட்டு கேம்ப் ஃபயர் போட்டு அந்த 5 பேர் அங்கே இருக்காங்க. அப்போ பாருங்க, நம்ம காந்தாரிக்கு வந்ததுல இருந்து ஒரே பயம்தான். ஏன்னா கூட வந்திருக்கிறவங்க எல்லாம் வெளியூரை சேர்ந்தவங்க, இவங்களுக்கு இந்த காட்டை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா காந்தாரியோ உள்ளூர்ல பிறந்து வளர்ந்தவ. அவங்க அப்பா அம்மா சின்ன வயசுல இருந்து வளர்க்கும் போது இந்த மாதிரியான இடத்துக்கு வரக்கூடாது, இந்த காட்டுக்குள்ள பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, யாரும் உயிரோட திரும்ப மாட்டாங்கன்னு சொல்லிதான் வளர்த்து
செத்துருப்பாங்க. ஒரு பக்கம் காந்தாரிக்கு தெரியாதனமா இவங்க கூட வந்து காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் இவங்க 4 பேருமே சரக்கு தம்முன்னு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்ற ஒவ்வொரு செயலும் காந்தாரிக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இவ ஒரு கிராமத்து பொண்ணு இல்லையா, சரி இவங்க கூட வந்துட்டோமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பொறுத்து போறா. அப்போ பாருங்க இவங்க 4 பேருமே ஓஜா போர்டு ஆடலான்ட்டு சொல்ல, அப்படின்னா என்னன்னு காந்தாரி கேக்குறா. ஓஜா போர்டுங்கிறது இந்த விளையாட்டு மூலமா ஆன்மாக்களோடையும் பேய்களோடையும் பேசுறதுன்னு சொல்றாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஓஜா போர்டை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு ஆன்மாவும் பேயும் எதுவுமே வரல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பாக்குறாங்க, ஆனா எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியல. சரி அன்டைம் ஆயிடுச்சு, இனிமேலும் தூங்காம இருந்தா காலையில எழ முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த டென்ட்டுக்குள்ள படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு காந்தாரிய கூப்பிட, இல்ல என்னாலாம் வர முடியாது, வேணும்னா நீங்க மட்டும் உள்ள படுத்துக்கோங்க, நான் வெளியவே படுத்துக்கிறேன், எனக்கு வெளியே படுத்துதான் பழக்கம்னு சொல்லிட்டு வெளியவே படுத்துக்கிறா. ஆனா ரிஷி மட்டும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு வெளியே தனியா படுத்துக்குதுன்ட்டு நானும் இந்த பொண்ணுக்கு தோணையா வெளியவே படுத்துக்கிறேங்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் உள்ள படுத்துக்க அவன் வெளியே படுத்துக்கிறான். அப்புறம் 28ஆம் தேதி நைட்டு 12 மணி ஆகுது. அந்த இடத்துல மர்மமான முறையில நிறைய சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம திடீர்னு யாரோ சலங்கையை கட்டிக்கின்னு ஓடுற சத்தம் எல்லாம் கேக்குது. நம்ம ரிஷிக்கு இந்த மாதிரியான சத்தம் எல்லாம் கேட்டு அவரால பயப்படாம இருக்க முடியல. ஒரு கட்டத்துல அந்த கூடாரத்துக்குள்ளேயே காந்தாரிய விட்டுட்டு போய் படுத்துக்கிறாரு. ரிஷி உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம காந்தாரி வெளியே தான் படுத்து இருக்காங்க. காந்தாரிக்கும் அதே மாதிரியான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அதை நினைச்சு பயந்து தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு உக்காந்துக்கிறாங்க. அப்போ காந்தாரிய சுத்தியும் வினோதமான சத்தங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, ஏதோ ஒண்ணு காந்தாரிய புடிச்சு இழுத்துட்டு போகுது. வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாத அந்த 4 பேருமே கூடாரத்துக்குள்ள நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் விடியுது. 29 டிசம்பர் 2024 விடிஞ்சதும் எல்லாரும் வெளியே எந்திரிச்சு வந்து பார்த்தா காந்தாரியே காணோம். அந்த பக்கமும் இந்த பக்கமும் காந்தாரின்னு கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா காந்தாரி எங்குமே இல்ல. மெல்வினும் அங்கிதாவும் அவ வீட்டுக்கு போயிருப்பா. நேத்திருந்தே அவ ரொம்ப பயந்துகிட்டு இருந்தா, அதனால அவ கண்டிப்பா வீட்டுக்கு தான் போயிருக்கணும் அப்படின்ட்டு சொல்ல, சரி நம்ம வந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரிஷி கிட்ட சொன்னா அவர் பயங்கரமா கோவப்படுறாரு. நம்ம கூட ஒரு வயசு பொண்ணு வந்திருந்தா, அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, ஆனா உனக்கு உன்னோட வேலை தான் முக்கியமா, நீ எல்லாம் என்ன மனுஷன்டான்னு சொல்லிட்டு மெல்வினும் ரிஷியும் அதே இடத்துல பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க கையில இருக்கிற வீடியோ கேமரால ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. அதாவது இவங்க இந்த காட்டுக்குள்ள எப்ப வந்தாங்களோ அப்ப இருந்து இப்ப இவங்க சண்டை போற வரையும் எல்லாம் ரெக்கார்ட்ல தான் இருக்கு. சண்டை போற வேலையை விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து நாம கிளம்பணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெனிஃபர் எல்லாரையும் கூப்பிட்டுக்குன்னு திரும்பவும் அந்த 2வது மணிக்கல் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல பகல் ஃபுல்லா சுத்திட்டு அன்னைக்கு நைட், அதாவது 29ஆம் தேதி ஈவினிங், இதுக்கப்புறம் நம்மளால சுத்த முடியாது, விடிஞ்சாதான் கிளம்ப முடியும். அதனால இன்னைக்கு நைட் அதே இடத்துல கூடாரத்தை போட்டு தங்குறாங்க. இங்க 4 பேருமே ஒன்னாதான் இருக்காங்க. அப்ப பாருங்க நம்ம மெல்வின் வந்து ஜெனிஃபர் பக்கத்துல போய் தப்பா நடந்துக்க பாக்குறான். அதனால கோவப்பட்டு ஜெனிஃபர் என்ன பண்றாங்கன்னா, இனிமேலும் நான் இவன் கூட இருக்க மாட்டேன், வாரிஷி நீ நானும் இப்பவே இந்த இடத்தை விட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து 2 பேரும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம அங்கிதாவும் மெல்வினும் அந்த டென்ட்டுக்குள்ள இருக்காங்க. சோ இருட்டுல ஒரே ஒரு டார்ச் லைட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு வாக்கி டாக்கி எடுத்துக்கிட்டு 2 பேரும் அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. அந்த காட்டு பகுதியில் அவ்வளவு சீக்கிரம் எங்கேயும் போக முடியாது. சுத்தி சுத்தி இவங்க அதே இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ரிஷிக்கு மட்டும் அவனை சுத்தி ஏதோ சலசலப்பான சத்தங்கள்லாம் கேக்குது. அப்போ இந்த பக்கம் பார்த்தா மெல்வினும் அங்கிதாவும் சரக்கடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஜெனிஃபர் செட் ஆக மாட்டா, அதுக்காக அவ கூட எல்லாம் எதுக்கு சண்டை போட்டிருக்க, அவ உனக்கு தயவு செஞ்சு வேணாம் விட்டுருன்னு சொல்றா. அப்பனா எனக்கு யாருதான் செட் ஆகுவாங்கன்னு கேட்டா, ஏன் நான் இல்லையா, ஏன் நான் தான் உனக்கு செட் ஆகும்னு சொல்ல 2 பேரும் அதே இடத்துல கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கிதாக்கு ரொம்ப தலைவலி எடுக்கிறதால நான் இப்ப சிகரெட் அடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு போய் பேக்ல சிகரெட் இருக்கான்னு பார்த்தா சிகரெட் இல்ல. சிகரெட் ஃபுல்லா நம்ம ரிஷி தான் எடுத்துட்டு போயிட்டான். வாக்கி டாக்கி மூலமா ரிஷிக்கு கனெக்ட் பண்ணி எங்கடா இருக்கன்னு கேட்டு எனக்கு இப்பவே சிகரெட் வேணும்னு சொல்லிட்டு சிகரெட்டை வாங்குறதுக்காக அந்த காட்டு பகுதியில அவர் வந்த வழியை சொல்றாரு. அந்த வழியில நம்ம அங்கிதாவும் நடந்து போறா. இங்க மெல்வின் அந்த டென்ட்ல படுத்துட்டு இருக்கிறாப்ல. நம்ம ரிஷியும் ஜெனிஃபரும் ஒன்னாதான் இருக்கிறாங்க. ஜெனிஃபருக்கு பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம இருக்கு. என்னடான்னு பார்த்தா இப்போ பீரியட்ஸ் டைம், அதனால இந்த நேரத்துல உடம்பு டயர்டா தான் இருக்கும். சரி ஒன்னும் பண்ணாத, இங்கே ரெஸ்ட் எடு, விடிஞ்ச அப்புறம் போய்க்கலாம், நான் டேப்லெட் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை போட்டு நீ இங்கே படு அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த காட்டுல ஒரு வாரமா இவங்க 2 பேரும் படுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் பார்த்தா சிகரெட்டுக்காக நம்ம அங்கிதா நடந்து வந்துட்டு இருக்கா இல்லையா, அந்த நேரத்துல பின்னாடியும் முன்னாடியும் ஏதோ வினோதமான சவுண்ட் எல்லாம் கேக்குது. அது மட்டும் இல்லாம சலங்க போட்டுக்கிட்டு யாரோ ஓடுறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம அங்கிதா ரொம்ப பயப்பட அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அப்போ ஒரு கட்டையில மோதி கை அடிப்பட ரத்தம் அதிகமா வெளியே லீக் ஆயிடுது. அதனால ரத்தத்தோட வாசனையை தெரிஞ்சுக்கின அந்த காட்டுல இருக்கிற மர்மமான பேய்கள்லாம் நம்ம அங்கிதாவை அங்க இங்கன்னு சுத்தி வளைக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம அங்கிதா ஒரு பயப்படாத பொண்ணா இருந்தாலும் இந்த மர்மமான சத்தத்தாலே ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா. சோ இதெல்லாம் பண்றது ரிஷி தான் சொல்லிட்டு ரிஷின்ட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு ரிஷி எல்லாம் வரல. சோ வேற ஏதோ மர்மமான பேய் வந்து நம்ம அங்கிதாவை கொடூரமான முறையில கொலை செய்யுது. இங்க நம்ம அங்கிதா வந்த போது கூடவே வீடியோ கேமராவும் எடுத்துட்டு வந்திருப்பா. எல்லாமே வீடியோ கேமரால ரெக்கார்ட் ஆயிட்டு தான் வந்திருக்கு. அப்புறம் ஒரு கட்டத்துல ரிஷியும் எங்க அங்கிதா வரன்னு சொன்னாலே இன்னும் வர காணமேன்னு சொல்லிட்டு ஜெனிஃபரை அதே இடத்துல தனியா விட்டுட்டு அவன் தனியா வரான். நம்ம ரிஷிக்கு ஆரம்பத்துல இருந்து இந்த காட்டுக்குள்ள மர்மமான சத்தம் எல்லாம் கேட்டுதான் வந்திருக்கு. இப்ப இவன் தனியா வரும்போது கூட அதே சத்தம் தான் கேட்க ஆரம்பிக்குது. இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த மெல்வின் இருக்காரு இல்லையா, அவரும் அந்த கூடாரத்துல படுத்திருக்காரு. அவரோட கூடாரமும் திடீர்னு
திடீர்னு ஓபன் ஆகுது. திடீர்னு மேல இருந்து கட்டைங்கெல்லாம் கீழே விழுது. திடீர்னு அமானுஷமான சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்து நம்ம மெல்வினும் பயங்கரமா பயப்படுறாப்ல. அது மட்டும் இல்லாம அங்கிதா எங்கன்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு பாதியிலே தேடுறாரு. இந்த பக்கம் பார்த்தா ரிஷி நடந்து வந்திருக்கும் போது அவரோட கால்ல ஆணி குத்தி ரத்தம் அதிகமா போயிடுது. சோ ரத்த வாடைய தெரிஞ்சுக்கின உடனே அந்த மங்கைங்கிற சூனியக்காரி நம்ம ரிஷியவும் கொலை பண்ணிருது. அது மட்டும் இல்லாம அந்த மங்கை சூனியக்காரி வரதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல காந்தாரியோட முகத்தை பாக்குறாரு. அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த மங்கை சூனியக்காரி ரிஷிய கொல்ல இன்னொரு பக்கம் பார்த்தா பீரியட்ஸ்ல படுத்துட்டு இருக்கிற நம்ம ஜெனிஃபரை அந்த மங்கை சூனியக்காரி கொலை பண்ணிடுறா. இப்ப மிஞ்சி இருக்கிறது யாருன்னு பார்த்தா மெல்வின் மட்டும்தான். மெல்வினும் அந்த இடத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சு அந்த கன்னிமார்கள் குளிக்கிற அந்த ஆத்தங்கரைக்கு போயிடுறாரு. அங்க போன நிறைஞ்ச பௌர்ணமி அப்போ அந்த 7 கன்னிமார்களும், அதாவது இன்னைக்கு 29 டிசம்பர் 2024, அப்போ அந்த 7 கன்னிமார்களும் அந்த ஆத்தங்கரையில குளிக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாப்ல. அது எல்லாத்தையுமே வீடியோல ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. அப்ப அவரே சொல்றாரு, என் கூட வந்த 3 பேருக்கும் என்னாச்சுன்னு தெரியல, நான் மட்டும்தான் மிஞ்சி இருக்கேன், எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு கூட எனக்கு தெரியல, ஆனா நல்ல வேலை நம்ம கன்னிமார்களை பார்த்தாச்சு, உண்மையாவே இந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குதுன்னு சொல்றாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு உருவம் வந்து நம்ம மெல்வினை அட்டாக் பண்ணுது. மெல்வினும் என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி கதறாரு. அப்புறம் அந்த மர்மமான பேயும் ஒரு கட்டத்துல நம்ம மெல்வினையுமே கொன்னுருது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே காட்டல. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ இந்த காட்டுக்குள்ள இருக்கிறது உண்மையாவே பேயா இல்ல மர்ம நபர்கள் தான் அவங்க செய்யற தப்ப மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் காட்டுக்குள்ள நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியோட முடிச்சிருப்பாங்க. சரி, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, நெக்ஸ்ட் ஒரு நல்ல படத்துல மீட் பண்ணலாம். நான் உங்கள் எஸ்பி மூவி டாக்.